श्रोतस्मार्तादिकं कर्मणिकलं येन सूत्रितं तस्मै समस्तवेदार्थ विदेवि गणेशे नमः। सुतिस्मृतिनदी पूर्णं शास्त्रकल्लोलसङ्कुलं विट्टुभक्तिदकं शुद्धं वन्दे श्रीविकरोर्णवं नारायण पिता यस्य माता च विहरिप्रिया ऋक्वादिपुणयपुत्रा तस्मै श्री गुरवे நமஹ। ஸ்ரீபதியான எம்பெருமான் பக்தர்களுக்காக எல்லோரும் சௌக்கியமாக இருக்க, சுகமாக இருக்க, க்ஷேமமாக, நலத்தை வேண்டி கலியுகத்தில் அர்ச்சாவதார திருக்கோலம் கொண்டு எல்லோருக்கும் சகல சௌபாகியங்களை தந்து கொண்டிருக்கிறார். அப்பேற்பட்ட எம்பெருமான் திருக்கையில் உள்ள திருச்சக்கரம், சங்கு சக்கரம் என்று கூறுவார்கள். வலது கை இடது கையில் சக்கரம், வலது கையில் சக்கரம் வைத்துக் கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட அந்த சக்கரமானது ஸ்ரீ சுதர்சனம் என்று எல்லோராலும் இன்றும் ஒரு ஆயுதத்திற்கு ஒரு கோவில் என்றால் அது சுதர்சனம் மட்டும்தான். சனி சன்னதி ஆராதனைகள் பூஜைகள் எல்லோரும் என அந்தரியாமியா பெருமாளே வந்து அந்த சுதர்சன சக்கரத்தில் இருக்காராம். அப்படிப்பட்ட அந்த சுதர்சன மூர்த்தியை விசேடமாக மூலமந்திரத்தோடு கூடிய அந்த சுதர்சன ஜபங்களை ஒரு வீட்டிலும் ஒரு இடத்திலும் கொண்டு சென்று அந்த யாகத்தை சிறப்பாக 8 பட்டாச்சாரிலிருந்து தொடர்ந்து 12 பட்டாச்சாரியார் சுவாமிகள், 16 பட்டாச்சாரியார் சுவாமிகள், அதனைத் தொடர்ந்து 32, 64, 108 என்று தொடர்ந்து 1008 பட்டாச்சார் கொண்டு இந்த யாகம் சிறப்பாக நடைபெற்றது. இந்த யாகத்தின் பலனாக எந்திரங்கள் விசேடமாக ஜபிக்கப்பட்டது. அந்த எந்திரம் இன்றுதான் இந்த மண்டபத்தில் அப்படிப்பட்ட அந்த முக்கியமான எந்திரம், விசேடமான எந்திரம், இந்த யாகத்திலே பூஜிக்கப்பட்ட எந்திரம் இதுவரை அந்த சுதர்சன ஹோமத்தில் செய்த வீட்டுக்கு கூட அந்த எந்திரத்தை கொடுத்தது கிடையாது. அப்படி ஒரு சாநித்தியமான புனிதமான எந்திரம் இன்று கல்யாண கணபதி என்று சொல்லக்கூடிய ராம்நகரில் முதலாக நான் நங்கநல்லூரிலே இந்த கல்யாண கணபதியை அரவர் பிரதிஷ்டையானார். இந்த ராம்நகர் அசோசியேஷன் என்று சொல்லி அந்த ராம்நகர் என்று அனுமார் வருவதற்கு முன்னாடியே ராம்நகர் உண்டாயிற்று. அந்த ராம்நகர் அசோசியேஷன்ல ரொம்ப விசேடமான இடம், இந்த இடம் உத்கிருஷ்டமான இடம். இந்த இடத்துல விசேடமாக கல்யாண கணபதி, அதாவது சாம்பசிவ சிவாச்சாரியார் பிரதிஷ்டை பண்ணியிருக்கார். இந்த விநாயகரை பிரதிஷ்டை பண்ணி ரொம்ப விசேடமான இந்த விநாயகர் வந்துதான் எல்லா சுவாமிகளும் நங்கநல்லூர் சுத்தி கோவில் தேவதைகள் இங்க வந்து சித்தர்கள் தபஸ் பண்ண இடம். அந்த இடத்துல அடியேனையும் பெருமாள் இங்க அழைத்து வந்து இந்த ராம்நகர் 5வது தான் அடியேன் இருக்கேன். கடந்த 30 ஆண்டு காலமாக இங்க நங்கநல்லூர் ராம்நகர் வாசியா இருந்துட்டு இருக்கேன். அப்படி ஒரு நல்ல ஒரு புனித கஷேத்திரத்துல அடியேனை கொண்டு வந்து அடியேன் மூலமாக இந்த ராம்நகர் மூலமாக உலகத்தில் உள்ள எல்லா இடத்திலையும் இந்த சுதர்சன ஹோமம்லாம் சிறப்பாக செய்து அதை ஜபம் செய்து இன்றைய தினம் விசேடமான நாள். யந்திரத்தை யார் யார் பெறுகிறார்களோ அந்த யந்திரத்தை வீட்டில் வைத்து வழிபடலாம். விசேடமான யந்திரம், விசேடமாக ஜபம் பண்ண யந்திரம். அந்த யந்திரம் வீட்டில் இருந்தால் எந்த விதமான சிரமங்கள் ஏற்படாது. அவ்வளோ விசேஷம், அவ்வளோ அனுகிரகம். அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்ததான யந்திரத்தை இந்த சுதர்சன மூர்த்திக்கு விசேட அபிஷேக ஆராதனைகள்லாம் செய்து விசேட அர்ச்சனைகள்லாம் செய்து இங்கு கொடுக்கப்படுகிறது. தொடர்ந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். ரொம்ப விசேடம். இதை பூஜிப்பவர்கள் நிறைய பாக்கியசாலிகள். சாதாரணமாக ஜபம் செய்து எந்திர பிரதிஷ்டை பண்ணி சுதர்சனர் பேசுவார். அப்படிப்பட்ட ஒரு விசேடமான ஹோமங்கள்லாம் செய்து அதை நாம் பெறுவது மிகவும் விசேடம். இதுவே பெரும் சன்னதியாக வரப்போகிறது. அது எங்களுடைய ஜெகதீஸ்வரர் சார் பின்னர் அதை அறிவிப்பார்கள். ஒரு பெரிய தபஸ் பண்ணி ஒரு இந்த நிலைக்கு வந்திருக்கோம், தெய்வ நிலை அடைஞ்சிருக்கோம். ஒரு தெய்வ நிலை அடைவது என்பது சாதாரண விஷயம் கிடையாது. ஜபங்கள் ஹோமங்கள் எல்லாம் செய்து ஒரு சிறந்த நிலையை அடைந்து சுதர்சனம் எங்களோடு பயணம் செய்து வந்து கொண்டிருக்கிறார். எல்லோரும் ஒரு ஹோமத்திலும் ஒரு சில கருத்துக்களை தெரிவித்து வந்தார்கள். அந்த கருத்துக்கள் எல்லாம் தவிடுபொடியாக்கி எம்பெருமான் சுதர்சனர் இந்த யாகத்தை சிறப்பித்தார். ரொம்ப விசேடம். ஆரம்பிக்கும் போதே எல்லோரும் இதெல்லாம் முடியுமா என்றால் நிச்சயம் சுவாமி அனுகிரகம் இருந்தால், சுவாமியோட பக்தி இருந்தால் அது முடியும். அது பக்தி தான் தேவைன்றார். ஒரு அடி எடுத்து வைத்தால் நமக்கு முன்ன 100 அடி வருவார் என்பது இந்த யாகத்தில் நான் அடியேன் தெரிந்து கொண்டேன். ரொம்ப மிக விசேஷம். இப்பொழுது சங்கல்பம், ஜெகதீஸ்வரன் பூங்கொடி அவர் தம்பதிகள் சங்கல்பம், தொடர்ந்து புண்ணியாக வாசனம், புண்ணியாக வாசனம் தொடர்ந்து அபிஷேக ஆராதனைகள், எல்லோருக்கும் யந்திரம் கொடுக்கப்படுகிறது. அந்த யந்திரத்தை பக்தியோடு நாம் பெற்று வீட்டில் முடிந்தால் அபிஷேகம் செய்யுங்கள். இந்நிலையை வீட்டில் வைத்துக் கொள்ளுங்கள். வைத்து ஒரு சந்தன போட்டு குங்குமம் போட்டு வத்தி காமிச்சாலே விசேஷம். அந்த யந்திரம் இருந்தாலே உட்பகை, வெளிப்பகை, பேய், பிசாசு, மாந்திரீக தோஷங்கள்லாம் நிவர்த்தி ஆகும். அதான் உள்பகைன்னா நம்ம கூடவே இருந்துட்டு இருப்பா,
அவ யாருன்னே தெரியாது, ஆனா மனசுக்குள்ளே இருக்கும், ஆனா வெளியில தெரியாது. அதை கூட அழிச்சதா சுவாமி. வெளிப்பகைன்னு வெளிப்படையா நம்ம மேல கோவத்தை திட்டுறது, அதை யாரும் திட்டமாட்டா. அந்த எந்திரத்தை வாங்கிட்டேன்னா உள்பகை வெளிப்பகை மாறும். அதுபோல பேய் பிசாசங்கள்லாம் இன்னைக்கு இருக்கு, அதெல்லாம் நம்ம கிட்ட வராது. குணங்கள்லே பேய் பிசாசு குணங்கள்லாம் சில பேர் இருக்கும், அதுவும் அதெல்லாம் மாறிடும். உள்பகை மாந்திரீக தோஷங்கள் என்று சொல்வார்கள், அதெல்லாம் நிவர்த்தி ஆகும். கலியுகத்துல ரொம்ப ரொம்ப சிறப்பா நம்ம தாண்டி அது எப்படி அசுரர்கள்லாம் பெருமாளை வதம் பண்ணாரோ அதே போல மனிதர்கள்லயும் சில பேர் அப்படிலாம் இருக்கா. அதெல்லாம் தெரிஞ்சுதான் இந்த சுதர்சன மூர்த்தியானவர் இப்படிப்பட்ட ஒரு விசேஷமா அனுகிரகமாயி எல்லோருக்கும் பரம ஐஸ்வர்யத்தை கொடுத்துட்டு இருக்கார். சுதர்சனம், சூனா நல்ல, தரிசனம்னா பார்வை. அவர் பேரே என்னன்னா நல்ல பார்வை. ஒரு நல்ல பார்வை இருந்தாலே போதும், ஒரு மனிதன்ட்டு பார்வையிலே எல்லா குணத்தையும் கண்டுபிடிக்கலாம். அந்த பார்வை அதை கண்டுபிடிக்கதான் கஷ்டம், அது கூட சுதர்சன அனுகிரகம் பண்ணுவார். நீங்க அவரை நீங்க தபஸ் பண்ணீங்கன்னா ஒரு கண் வைத்தே எல்லாரும் தெரிஞ்சு கொள்ளலாம், அவர் என்ன பண்றார் ஏது பண்றார், அது கண்ணை வைத்து தெரிஞ்சு கொள்ளலாம். அதற்குதான் இந்த சுதர்சனர் வழிபாடு நம்ம தெரிஞ்சுக்கணும். நல்லவா கெட்டவாள்லாம் பிரிச்சு கொடுத்துருவார், அழகா பிரிச்சு. இப்படி பால்ல தண்ணீர் கலந்தா அன்னமானது எப்படி அந்த தண்ணீரையும் பாலையும் பிரிக்கிறதோ அதே போல நமக்கு அந்த சுதர்சன வழிபாடு நல்லது கெட்டது எடுத்து கொடுக்கும். அதனால எல்லோரும் வந்திருந்து அந்த யந்திரத்தை பெற்று அனுகிரகம் அடைய வேண்டுகிறோம். ஒரு சமயம் ஒரு ரட்ச கொடுத்திருக்கா, அதெல்லாம் பெற்று சுகமா வாழ்ந்திருக்கா. ஏதோ இந்த கலிகாலத்துல அடியேன் பாலாஜி பட்டர் அடியேன் எல்லோரும் சௌக்கியமா இருக்கணும், இந்த சிரமெல்லாம் தெரிஞ்சிருக்கு எல்லாருக்கும், அந்த கஷ்டங்கள்லாம் தெரிஞ்சு யாரும் சௌக்கியமா இருக்கணும் தான். எல்லோரும் இன்புற்றிருக்க யாம் ஒன்றும் அறியேன் பராபரமேன் என்று இது பெரிய தபஸ் 15 ஆண்டு காலம் ஆயிற்று. இதெல்லாம் ஒரு கோவில்ல பண்ணல, அடியனுடைய சேவார்த்திகள் அடியுடைய பழக்கப்படுறவாள்லாம் நம்பிக்கையோடு பண்ண இது. அந்த நம்பிக்கையோடு பண்ண யாகம் இன்று சிறப்பாக எந்திர வடிவில் வந்துள்ளது. பெற்றுக்கொள்ளுமாறு வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். அறிவோம். எல்லோரும் இந்த தீபத்தை வருவா, அதுக்கு அந்த பூஜையை பண்ண சொல்லியிருக்கா. ரொம்ப விசேஷம். அறிவோம். இஷ்ட தெய்வம், குல தெய்வம், உங்க பெரியவா எல்லாரையும் ஆத்மாத்மா பிரார்த்தனை பண்ணி அந்த விளக்கு ஏற்றுவோம்.
एतद् त्रैलोक्ये नायकस्य अनन्त गरुड विश्वक्सेनादि अपरिमित परिवार समेतस्य श्री रङ्गपुरी क्षेत्रे निवासिनः सीता लक्ष्मण भरत शत्रुघ्न हनुमत समेत श्री रामचंद्र स्वामिने नमो नमः। रुक्मिणी सत्यभामा समेत श्री वेणुगोपाल स्वामिने नमो नमः। आदिव्याधिहर श्री भक्त आंजनेय स्वामिने नमो नमः। अस्मिन् आलय कल्याण गणपति स्वामिने नमो नमः। श्री हयग्रीव श्री राजराजेश्वरी सिद्धि विनायक स्वामिने नमो नमः। रंगपुरी आलपाक स्थित सकल देवताभ्यो नमो नमः। अस्यष्टि दिव्य शरणाय उदयोः विशेष यंत्र स्वीकरण सुदिन प्रातःकाल विशेष महासुदर्शन अभिषेक आराधन अलंकार विशेष सहस्रनाम अर्चना वर्ग जनाः आसेतु हिमाचल पर्यन्तं सर्वेषां महाजनानां अश्विन्यादि रेवती नक्षत्र पर्यन्तं सर्वेषां महाजनानां क्षेम स्थैर्य वीर्य विजय आयुः आरोग्य ऐश्वर्याणाम् अभिवृद्ध्यर्थम् इष्ट काम्यार्थ सिद्ध्यर्थं सिद्धित सकल मनोरथ अवाप्यत सन्मंगल अवाप्यर्थं सर्वकार्ये आनुकूल्यता सिद्ध्यर्थं सुमंगलीना दीर्घ सौमांगल्य अवाप्यर्थं खंडिकाना उचितकाले विवाद प्राप्त्यर्थं व्यापारस्थान व्यापारस्थले अष्ट ऐश्वर्य प्राप्त्यर्थं समस्त सन्मंगल अवाप्त्यर्थं अस्यष्टि दिव्य शरणार उदयोः विशेष अभिषेक आराधन अलंकार सहस्रनाम अर्चना कर्मणि अर्चक मुखेन अहम् अद्य करिष्ये। लक्ष्मी सर्वे जनाः समस्तमङ्गलाभ्यर्थं यजमानस्य अखिलत्रिपुरस्वामिराक्षसतीर्थं सर्वाभिकृतं समस्तमङ्गलाभ्यर्थं महदैश्वर्याभ्यर्थं महालक्ष्मी नित्यनिरन्तरनिवासप्राप्त्यर्थं विद्यार्थीनां मेधाविलासप्राप्त्यर्थं व्यापारस्थानां व्यापारस्थले अक्षैश्वर्यप्राप्त्यर्थम् अनन्तकोटि लाभकरप्राप्त्यर्थं उद्योगस्थानाम् उद्योगे अधिगुणपदवीप्राप्त्यर्थं समस्तमङ्गलाभ्यर्थं जनात्मयोः विशेष अलंकार अर्चना कर्मणि विशेष सहस्रनाम अर्चना कर्मणि विशेष श्रवण कर्मणि अगमत्य विषये होमस्य करगदानाद्य पूजा दानात् सुर्वान् निर्वृत्तदेव अभवत्रिवा विषये अभवत्तारमनिर्माण शिवार्धवा साकार रक्तवा शुभवा पूजा भूतवा ज्ञाननिर्मा अनेन्या मित्रवा पूजा भरसः पूजा भरतिके पूजा सूर्य सर्वि गंगे जले जीव गोदा विवस्ति नमरे शिवादेवी जले विसर्जन गुरु अस्मिन् मुखे वर्णं ध्यायामि वर्णमावाहयामि प्रदेशमाव यक्कर अवश्य यावत्तिमावाहयामि करुणाय नमः आदरा तत्तोपचार समर्पयामि समर्पयामि पद्माकारं मेरे सक्षेम ध्यायामि सक्षेमावाहयामि शान्तमावाहयामि हरमावाहयामि विद्यमान्यां प्रतिवाले जयामावाहयामि सूत्रविधि जयविषकेण त्याच्छन् विषकेण नमः आसना तत्तोपचार समर्पयामि भवति अज्ञानः पुण्यागमान् यज्ञोपवान् सदा पुण्यागमरोमि पुष्पाकुसर्वो विधामि प्रियदानेन भगवान् विधामि
स्वामी स्वामी गोरा स्वामी बाबा स्वामी स्वामी देहा स्वामी वर्तता संता स्वामी स्वामी गोरा स्वामी बाबा स्वामी स्वामी देहा स्वामी वर्तता संता स्वामी न्याय वाले लोग कोई महादो देवा पुत्रो लोग प्रत्येक करे विद्या स्वामी इधर करे वेदा विदते लोगों को सर्वानु करे की विद्या करे तो वाला क्या धर्मान राजेंद्र तो धर्मान बसे दो प्रधान बसे इंद्र से पुस्तका इनको से यामी नदी प्रताप बोला वेद यामी धर्मा नमः संतो विचारन सब भरपूर लीला जरि से यामी या प्यामराय सर्व सोमोदा सिद्धो सत्या तेसरो सिद्धि सर्वे हृदयना सर्वं जय करुणाय नमः मुक्तो विचारन समर्पयामि इत्ययोगम् अदादिदोषिरम् अग्निपूर्वरूपम् आदित्यमुत्तररूपम् आवसन्ति वैद्युतसन्धानम् इत्यदित्यौदिशम् अदादिविद्यम् आचार्यपूर्वरूपम् अन्तेवानुत्तररूपम् विद्यासन्ति प्रवचनमुत्सन्धानम् इत्यदिविद्यम् अदादिप्रजम् मातापूर्वरूपम् विदात्तररूपम् प्रजासन्ति प्रजनरूपसन्धानम् इत्यदिप्रजम् अदाध्यात्मम् अदापूर्वरूपम् उत्तरागणोत्तररूपम् वासन्ति दिग्वासन्धानम् प्रजयापश्री ब्रह्मवत्तसेनान्नाद्येन सुवर्गेण लोकेन यच्चन्द्रकान् कल्पो विश्वरूपः सन्ताभ्यो वृदान् सम्भवः समेन्द्रो मेधयान् अमृतदेवहारणभूयासम् शरीरं मे विचक्षणम् जिह्वा मे मधुमत्तावरन्ति विरन्वाना कुर्वाणा चीरमात्मनः मावाजुं शिवमगावच्च अन्नपाने सर्वदा ततो मे श्रियमावः ओमसाम् हिमायन्तु ब्रह्मचारिण स्वाहा भोजने स्वाहा श्रेयान्यस्ततो स्वाहा तत्त्वा भगप्रतिदानि स्वाहा समाभगप्रविद स्वाहा तस्मिन् सहस्रदागे विभगां वैविजे स्वाहा प्रमावायि प्रमावाद्य स्वाहा भूर्भुवस्सुवस्वा एकादशो व्याहृतयः आगामुहस्मैतां चतुर्थी मागातमस्य प्रदेदे भूर्दिवा अग्निः कुवैरिवायुः सुवर्त्यादित्याः मवैरिचन्द्रमाः चन्द्रमाः सर्वाणि ज्योतिगुं सुमहीयन्ते भूर्दिवा रुचः कुवैरिजामानि सुवैरियजोगुंसि मवैरि ब्रह्मा ब्रह्मणावा सर्वे वेदा महीयन्ते भूरिदिवै प्राणाः कुवैत्यमानः सुवैरिव्यानः मवैर्यज्ञम् अन्येन वा वदन्ते प्राणामया सवेद ब्रह्मा सर्वे सर्वे वेत्ति देवा मधुमावहन्ति तयोन्तिदाभरत्रिदवा अहमृतस्य वेत्तिभिर्देवा वीरं महाविष्णुं जलन्तं सर्वगौरवम्
இப்ப ஆயிரத்துக்கு நாம நாங்க படிக்க போறோம். நீங்க என்ன பண்றீங்க? ஆத்மார்த்தமா நிச்சயமா ஒரு 3 பேர் இருப்பா. அது லட்சம் ஆயிடும். அது பக்தி அது. ஓம் ஸ்ரீ சுதர்சனாய நமஹ. ஓம் ஸ்ரீ சுதர்சனாய நமஹ. ஓம் ஸ்ரீ சுதர்சனாய நமஹ. நான் நித்திய நான் பண்றேன். நிறுத்தி பண்றேன். நீங்க வந்து சுதர்சனாய சொல்லும்போது லட்ச அர்ச்சனை சமர்ப்பிச்சுறாங்க. ரொம்ப விசேஷம். நீங்க 100 பேருமே இருப்பா, நிச்சயமா இருப்பா, கண்டிப்பா வருவா. அதனால நாமாவோட எண்ணிக்கை அதிகமாகும், இந்த வைப்ரேஷன் கூடும். எப்பயுமே இந்த வார்த்தை தான் சுவாமிக்கு சொல்லக்கூடிய மந்திரங்கள். அதுதான் இந்த வைப்ரேஷன், அதுதான் வாழ்க்கை. நம்ம எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். கோயிலே அப்படிதான் பண்ணணும். எல்லோரும் அது மாதிரி அந்த புஷ்பத்தை வாங்கி இதோடு இல்லாம அமைதி காத்து. ஏன்னா மனசு தான் நம்ம எதிரிக்கணும். யார் எதிரிக்கணும் அப்படின்னா முள்ளு குத்திட்டு புள்ளி வேலை சொல்லுவாங்க. அப்படி கிடையாது. நமக்கு நாம் தான் குலதேவதா யோனமா அஸ்மத் குரு யோனமா எல்லாரும் கிடையாது. சுக்லாம் பிரதமம் விட்டு பிரதமம் சதுர்புஜம் பிரசன்ன தியாயேது சர்வ விக்னோபசாந்தயே. ஓம் 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 ஓம். அப்படி எல்லாரும் வலது கை மேலே, இடது கை கீழே, வலது கை மேலே இருக்கணும். இடது கை கீழே இருக்கணும். வலது ரைட் சைடு வச்சு ரைட். அப்ப எல்லாரும் சொல்லுங்க மமோபாத்தே. ரொம்ப சம்ஸ்கிருதமா இருக்கு, வேற ஒண்ணு இல்லை. அந்த காலத்துல தேவ பாஷையா இருக்கு. நம்ம தான் பேசிருக்கோம். இப்ப நம்ம பேசல, நம்ம அதை பத்தி கண்டுக்கல. இது வந்து சம்ஸ்கிருதம் வந்து ரொம்ப பெரிய பாஷை. அது வந்து அதாவது இந்த நாள் இந்த சகஸ்ரம் பண்றது அது வேற ஒன்றும் கிடையாது. அது வந்து சம்ஸ்கிருதத்தில் மமோபாத்த சமஸ்த புரிதே க்ஷயே துவாரா ஸ்ரீ வைஷ்ணவநாத பரமேஸ்வரர் சொல்லுவார். ஏன்னா சுதர்சன சக்கரமே பரமேஸ்வரனுடைய அருள் தான் வந்துருவார். சுதர்சன சக்கரமே விசேஷமா அவருடைய அனுக்கிரகத்திலிருந்து வந்து பெருமாள் கையில் இருப்பார். அதான் அவருக்கு ஒற்றுமை. நம்ம நடுவில் வந்து நிறைய வேதங்கள் உண்டாக்கணும். ஸ்ரீமத் பாகவதம் படிக்கும். அந்த சிவ வைஷ்ணவ வேதமே இருக்காது. ஸ்ரீமத் பாகவதம் ஒரு நூல் இருக்கு, அதை படிக்கிறேன். வைஷ்ணவம் சைவம் இது ஒன்று. மகோபாத்த சமஸ்த புனிதே ஜெயத்வாரா ஸ்ரீ பரமேஸ்வரன் பரமேஸ்வரி பிரீத்தியர்த்தம் ஸ்ரீமன்னே நாராயண பிரீத்தியர்த்தம் ததேவ லக்னம் சுதினம் ததைவ தாராபலம் சந்திரபலம் ததைவ வித்யாபலம் தெய்வபலம் ததைவ லக்ஷ்மி பதேஹே அங்கிரியுக ஸ்மராமி அபவித்ரஹ பவித்ரோவ சர்வ அவஸ்தா கதோபிவ யஸ்மரேத் புண்டரீகாட்சம் சபாத்யாம் அப்யந்தரஹ சுச்சிஹி மானசம் வாச்சிகம் பாபம் கர்மணா சமுபாதிதம் ஸ்ரீராம ஸ்மரணேனைவ யபோஹதி நசம்சயः ஸ்ரீ ராம ராம ராமः திரிவிஷ்ணுः ததா வாரः நக்ஷத்ரம் விஷ்ணுரேவ ச யோகஸ்ச கரணம் செய்வ சர்வம் விஷ்ணுமயம் ஜெகத் ஸ்ரீ கோவிந்த கோவிந்த கோவிந்தः அத்யஸ்ரீ பகவதः
तस्य विष्णोः आज्ञया प्रवृत्त मानस्य अद्य ब्रह्मणः द्वितीये परार्धे श्री श्वेत वराह कल्पे वैवस्वत मन्वन्तरे अष्टाविंशति तमे कलियुगे प्रथमे पादे जम्बूद्वीपे भारत वर्षे भरत खण्डे मेरोः दक्षिणे पार्श्वे शताब्दे अस्मिन् वर्तमाने व्यवहारिके प्रभवादि षष्टि संवत्सराणां मध्ये इदानीं मंगलकर विश्वावसु नाम संवत्सरे उत्तरायणे शिशिरऋतौ कुम्भमासे कृष्णपक्षे अस्यां पंचम्यां शुभदिनौ वासरः स्थिरवासर युक्तायां चित्रा नक्षत्र उपरि चित्रा नक्षत्र अस्तम विशेषम पांचि वरदरुடைய நட்சத்திரம் அஸ்தம் ரொம்ப விசேஷம். அதே போல சித்திரை இன்னொரு நட்சத்திரம் ரொம்ப விசேஷம். சக்கரத்தாழ்வாருடைய நட்சத்திரமே சித்திரை தான். எல்லாம் அமைஞ்சிருக்கு சனிக்கிழமை. பஞ்சமி மகாலட்சுமி விசேஷம். பஞ்சமினாலே மகாலட்சுமி ரொம்ப விசேஷம். அஸ்தா நட்சத்திர उपरि चित्रा नक्षत्र युक्तायां श्री विष्णु योग श्री विष्णु करण शुभ योग शुभ करण एवं गुण सकल विशेषेण विशिष्टायां अस्यां पंचम्यां शुभदिनौ विशेषतः विशेष यंत्र स्वीकरण பெற்றுக்கொள்வது यंत्रத்தை பெற்றுக்கொண்ட தினம் यंत्र स्वीकरण सुदिन विशेष अभिषेक अलंकार अनंतरम विशेष सुदर्शन सहस्रनाम अर्चना काले எப்படி அர்ச்சனைக்கு வந்து நீங்க எப்படி உங்க நட்சத்திரம் பேர் சொல்றீங்களோ அது போல கண்மூடி ஒரு விஷயம் நான் டைம் கொடுக்குறேன். எல்லாரும் கோத்திரம் முதல்ல சொல்லுவோம், நட்சத்திரம் சொல்லுவோம், ராசி சொல்லுவோம், பேர் சொல்லுவோம். ஏன்னா அவ்வளோ பேர் வாங்கி பண்ணால் அது ஒரு 1 மணி நேரம் ஆகிடும். அதை சேவ் பண்ணுறதுக்கு தான் கோச்சிக்கூடாது. அப்படியே கண்மூடி எப்படி அர்ச்சகத்துக்கு நீங்கள் சொல்றீங்களோ அது ஏன்னா நீங்கள் தான் சொல்றீங்க. சக குடும்பானா பந்து பந்துன ஒருங்கிணைந்தது பந்து மித்திர நண்பர்கள் மித்திர வர்க்க ஜனானா க்ஷேம தைரிய வீரிய विजय आयु आरोग्य ऐश्वर्याण अभिवृद्ध्यर्थम इष्ट काम्यार्थ सिद्ध्यर्थम चिंतित सकल मनोरथ अवाप्त्यर्थम अस्मिन् समये मनः संकल्पित प्राप्त्यर्थम विद्यार्थिनां मेधाविलास प्राप्त्यर्थम प्रवेशित सर्व विद्या पारंगतत्व सिद्ध्यर्थम प्रवेशित परीक्षा सर्वत्र विजय प्राप्त्यर्थम आयु आरोग्य ऐश्वर्याण अभिवृद्ध्यर्थम आरोग्य दृढ़गात्रता सिद्ध्यर्थम सुमंगलीना दीर्घ सौमांगल्य अवाप्त्यर्थम कन्निकाना उचित काले विवाह प्राप्त्यर्थम उद्योगस्थाना उद्योगे निरंतर निवास प्राप्त्यर्थम अशेष भक्त महाजनाना मनः संकल्पित प्राप्त्यर्थम सत्संगान समृद्ध्यर्थम दंपतीना अन्योन्ये ऐक्यभाव सिद्ध्यर्थम समस्त सन्मंगल अवाप्त्यर्थम व्यापारस्थाना व्यापारस्थले अष्ट ऐश्वर्य प्राप्त्यर्थम गृहे महालक्ष्मी नित्य निरंतर निवास प्राप्त्यर्थम धर्म अर्थ काम
काम्यार्थ सिद्ध्यर्थम ये ये गृहाः शुभ इतर स्थिताः तेषां तेषां गृहाणाम् अत्यन्त अतिशय शुभफल अवाप्त्यर्थम आदित्यादि नवग्रह जनित वक्रहोरा महादश मारकादि गृहवेद महा वेदादि जनित उपद्रव निवृत्त्यर्थम एकोक्त आयुः आरोग्य ऐश्वर्याणाम् अभिवृद्ध्यर्थम इष्ट काम्यार्थ सिद्ध्यर्थम परैः कृत क्रियमाण करिष्यमाण मंत्र यंत्र तंत्र आभिचार विषचूर्ण प्रयोग दर्शन वशीकरण मोहन कंपन उच्चारण वंदनादि विशेष उपद्रव निवृत्त्यर्थम अस्मिन् भारत देश स्थित अन्य देश वासीनां मम सख्य सहोदर वर्गानां सकल उपद्रव निवृत्त्यर्थम तद्देशे निरंतर निवास सुखवास प्राप्त्यर्थम समस्त सन्मंगल अवाप्त्यर्थम सुभिक्ष प्राप्त्यर्थम दुर्भिक्ष निवृत्त्यर्थम समस्त सन्मंगल अवाप्त्यर्थम अस्यष्टि दिव्ये चरणार विद्योः विशेष महासुदर्शन सहस्र नाम अर्चनम विशेष सहस्रनामार्चनम अर्चक मुखेन योगक्षेम अभिवृद्ध्यर्थम अर्चक मुखेन अहम अद्य करिष्ये। ओम ज्वालाजिह्वाय नमः, ओम शिखामौलये नमः, ओम सुरकार्य प्रवर्तकाय नमः, ओम गणाधकाय Thank you.